ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்கிற மசாலா அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. நல்ல டேஸ்டியாகவும் அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வதங்கி வரதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன், தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டுக்கு ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாம் வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.